ஹே டிசைனர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராக்ரசிவ் டிஸ்க்ளோசர். ஓகேவா? இப்போ நான் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம டிசைனில் வந்து ரெகுலராக நம்ம பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். பட் வந்து அது எப்படி யூஸ் பண்ணும், எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணால் இது என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். லைக் அட்வான்ஸ் செட்டிங்ஸ், ரீட் மோர், மல்டி ஸ்டெப் இதெல்லாமே. ஸோ ப்ராக்ரசிவ் டிஸ்க்ளோசர் அப்படின்றது அட் அ டைமில் வந்துட்டு யூசருக்கு வந்து இருக்கிற எல்லாத்தையுமே ஒண்ணா காமிச்சிடக்கூடாது. கரெக்ட்டா? அப்ப வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஸ்டேட்க்கு வந்து போற சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து அ எல்லாமே ஃபோக்கஸ்டா வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒரு திங் எடுத்துக்கலாம். ஒரு கன்டென்ட் வந்து இருக்கு. ஓகேவா? ஒரு வெப்சைட்னா ஒரு கன்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ அந்த கன்டென்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு பெரிய பேராகிராஃப் மாரி ஸ்க்ரோலபிளா அட் அ டைம்ல எல்லாமே குடுத்துறக்கூடாது. ஒரு கார்டுக்குள்ள. ஸோ அந்த டைம்ல நம்ம நேச்சுரலா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்பன்னா, ரீட் மோர் வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ ஒரு 4 to 5 லைன்ஸ் ஷோ ஆகுற மாரி இருக்கும். தென் ரீட் மோர் கொடுப்போம். அடிஷனல் கன்டென்ட் வந்து யூஸ் ஓப்பன் ஆகுற மாரி நம்ம வச்சிருப்போம். கொலாப்சிபிள் டைப்ல. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல வந்து நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அப்பனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்பனா பை டிஃபால்ட்டா எல்லா செட்டிங்ஸும் காமிக்க மாட்டோம். லைக் அட்வான்ஸ் செட்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஃபில்டர்னு தனியா வைப்போம். லைக் டிஃபால்ட்டா எதெல்லாம் பிரைமரி ஃபில்டர்ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு அட்வான்ஸ்டா இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்வான்ஸ்ட் ஃபில்டர் வந்து நம்ம வைப்போம். கரெக்டா? ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஸ்டெப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மோ ஃபீல்டோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், பெரிய ஃபார்மா இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல மல்டி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இல்ல வந்து டேப் கைண்ட் ஆஃப் திங் நம்ம போவோம், கண்டென்ட்டே வந்து ஷோ பண்றதா இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால யூசர் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்க வந்து இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிப் பண்ணாம ஓகே அப்படின்ற ஒரு ஹாப்பி பாத்ல வந்து அவங்க போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெஸ்ஸா கொடுக்கும்போது அவங்களால ஈஸியா வந்து ஸ்கேன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டா? சேம் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்களா இருந்தாலுமே ஒரு பேஜ் ஃபுல்லா கண்டென்ட் கொடுத்து இதை ரீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம். கரெக்டா? ஸோ இட் டேக்ஸ் டைம். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு லெஸ்ஸா ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் வந்து ரியல் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஸோ அதே தான் யூசருக்குமே ஆப்ல வந்து நம்ம காமிக்கும்போது பை டிஃபால்ட் எல்லாத்தையுமே அட் அ டைம்ல கொடுத்துடக்கூடாது. இன்னொரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செக் அவுட் பேஜ்லாம் வந்து பாருங்க. ஸோ டைரக்ட்டா வந்து எல்லாமே அட் அ டைம்ல கேட்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். என்ன ட்ரெஸ்ஸோ இல்ல என்ன என்ன திங்ஸ் நம்ம சூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாரி பிரைஸ், டெலிவரி ஃபீ எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ரஸ். இந்த மாரி தான் வந்து ஸ்டெப்பா போகும். ஆல்ரெடி நம்ம அட்ரஸ் குடுத்துருந்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டா அது இருக்கும். ஸோ அந்த மாரி தான். ஸோ இது வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல புரியல அப்படின்னாலும் சொல்லுங்க. ஸோ இன்னும் டெப்த்தா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆல்ரைட். See you designers.